கன்னியாகுமரியில் தவேக வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். கன்னியாகுமரி மகாதானபுரத்தில் அவர் சைக்கிள் ஓட்டி வாக்கு சேகரிக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தூத்துக்குடியில் விமான மார்க்கமாக வந்த விஜய் அங்கிருந்து பரப்புரை வாகனத்தில் நெல்லை வழியாக தற்போது கன்னியாகுமரிக்கு வந்தடைந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி சுற்றுலா தலமான மகாதானபுரத்திலிருந்து தற்போது வந்திறங்கிய அவர் பரப்புரை வாகனத்திலிருந்து கீழே இறங்கி சைக்கிளில் பயணித்து விசில் அடித்துக் கொண்டு அங்கு கூடிய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களிடையே வாக்கு சேகரித்து வருகிறார். கன்னியாகுமரி வேட்பாளர் மாதவன், நாகர்கோவில் பெர்வின் கிங்ஸர், குளச்சல் பிரேம் லாரன்ஸ், பசுனாபுரம் கிருஷ்ணகுமார், விளவங்கோடு வேட்பாளர் மைக்கேல் குமார், அதே போல கிளியூர் வேட்பாளர் சிபின் ஆகிய 6 தவேக வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு தற்போது அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இங்கு திரளான மக்கள் திரண்டு அவருக்கு கோஷங்கள் எழுப்பியும் அதே போல பூச்செண்டுகள் வீசியும் வரவேற்பளித்து உள்ளது. தற்போது அந்த மகாதானபுரத்தில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். சஜயகுமார், அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக பொதுவாகவே கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தற்போது அவர் சைக்கிளில் பயணம் செய்து இந்த வாக்கு சேகரிப்பு செய்யும் இந்த நிகழ்வுக்காக பாதுகாப்பு எவ்வாறு போடப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக சிவரஞ்சனி, அதாவது மகாதானபுரத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக கன்னியாகுமரி சுற்றுலா தலமான 0 பாயிண்டிலும் அவர் வாக்கு சேகரிப்பில் ரோட் ஷோவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இதனையொட்டி சாலையில் 2 பகுதிகளிலும் பேரிகேட் அமைத்து கிட்டத்தட்ட 35,000 தொண்டர்கள் இங்கு வரும் என எதிர்பார்த்து 2 புறங்களிலும் பேரிகேட் அமைத்து 600க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மகாதானபுரத்தில் அந்த தேர்தல் பரப்புரை அதே போல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அங்கிருந்து ரோட் ஷோவாக 4 கிலோமீட்டர் தொலைவில் 0 பாயிண்டில் அங்கும் மக்கள் திரண்டிருக்கிறார். அங்கும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.